விஜய் வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவ ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. அவங்களுக்கு டேப்லெட் குடுக்குறது, அதே மாரி அவங்கள நல்லா பார்த்துக்கிறது, பழைய நினைவுகளுக்காக அவங்க கிட்ட நெறைய விஷயங்கள் வந்து பேசுறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்து விஜய் பண்ணிட்டுருக்காரு. இத பார்த்த காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. விஜய் டோட்டலா வந்து என்ன மறந்துட்டாரா? நான் இங்க இருக்கிறது கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரே! அப்போ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. என்ன அர்த்தம்? விஜய்க்கு நான் தேவையில்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதன்படி வந்து சரி நம்மளே போயிட்டு விஜய் கிட்ட என்ன விஷயம், ஏது விஷயம்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. அதன்படி விஜய் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. விஜய்க்கும் காவேரியும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இங்கே வெண்ணிலா கிட்ட வந்து துன்புறுத்துறாங்க. வெண்ணிலாவை காலை மிதிச்சுட்டு விட்டுறாங்க. அப்போ வந்து அலறி துடிக்கிறாங்க வெண்ணிலா. உடனே ஓடி போயிட்டு விஜய் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாரு. அப்போ ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு உனக்கு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட வந்து பேசுகிறாரு. துடிக்கிறாரு. வெண்ணிலாவை பார்த்து அப்படியே வந்து வெண்ணிலாவோட கையை பிடிச்சு தாங்களா வந்து கூட்டிகிட்டு வராரு. அப்படியே வந்து வெண்ணிலா வந்து ஹக் பண்ணி அணைச்சபடி வந்து கூட்டின்னு வந்து உட்கார வச்சு ஒன்றும் இல்லை வெண்ணிலா, உனக்கு காலில் தான் எங்கேயோ அடிபட்டுருச்சா, கீழே வந்து ஏதாவது வந்து உனக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட காலை பிடிச்சு அழகாக வந்து அந்த இடத்த வந்து சுளுக்கோட இடத்த வந்து ரெடி பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் வெண்ணிலாவை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வராரு. அவ்வளோ அழகாக வந்து ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து வெண்ணிலாக்காக செஞ்சுட்ருக்காரு. காவேரி வந்து விஜய் கிட்ட நிறைய டைம் வந்து பேசுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விஜய் வந்து அந்த டைமில் கரெக்டாக வெண்ணிலா ஓடி ஓடி போய் பார்க்குறதால காவேரி கிட்ட பேசாமல் விட்டுறாரு. இதனால் காவேரி வந்து மனசு ரொம்ப காயப்படுறாங்க. விஜய் இதுக்கப்புறம் வந்து என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அவ்வளோதான், அவருக்கு தொல்லையாக இருக்க நான் விரும்பலை. நான் இங்கே இருந்து இருந்து தினம் தினம் அவரை நான் தொல்லைப்படுத்துறதோட அவர் டோட்டலாகவே வந்து அவரும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் தான் என் வாழ்க்கை. அவர் நல்லா இருக்கணும்னா நான் விலகி இருக்கிறது தான் நல்லது. அவருக்கு எது சந்தோஷம்னா வெண்ணிலா கூட இருக்கிறது சந்தோஷத்தை தான் அவர் விரும்புகிறாரு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அவரோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. அதன்படி காவேரி வந்து வேறு வழி இல்லாமல் வந்து அழுதுகிட்டே வந்து விஜய்க்கு லெட்டர் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து நான் வந்தேன், என் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷம் நீங்கள் அள்ளி கொடுத்துருக்கீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இப்போ வரைக்கும் உங்களை நான் அவ்வளோ நேசிக்கிறேன். அன்றைக்கி நான் ஐயன்ற வார்த்தை சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் வர்ற வார்த்தையை நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்களோ பயமாக இருந்தது, அதனால தான் சொல்லலை. இப்போ சொல்கிறேங்க, ஐ லவ் யூங்க, ஐ லவ் யூ ஸோ மச். உங்களை நான் ரொம்ப ஆழமாக நேசிக்கிறேன். அதனால தான் வந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விலகி போகிறேன். இதுக்கப்புறம் வந்து உங்கள் வாழ்க்கை நல்லபடி வந்து வெண்ணிலா கூட இருக்கிறதுக்கு என் வாழ்த்துக்கள். நீங்களும் வெண்ணிலாவும் சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட சந்தோஷம் வெண்ணிலா தான் சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட பழகியிருந்தாலும் என்னோட உங்களுக்கு வெண்ணிலா தான் முக்கியம் நீங்கள் நான் சொல்லியிருக்கீங்க என்கிட்ட. அதே மாதிரி வந்து இப்போவும் வந்து நீங்கள் வெண்ணிலா தான் முக்கியம்னு இருக்கீங்க. அதை நான் தப்பு சொல்லலை. ஏன்னா வந்து உங்களோட மனசில் வெண்ணிலா தான் இருக்காங்க. எனக்கு சுத்தமாக இடம் இல்லைன்ற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்கே இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். நான் வந்து போகிறேங்க, உங்களை விட்டு நிரந்தரமாக போகிறேன். இதுக்கப்புறம் வந்து உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தொல்லையாக நான் இருக்க மாட்டேன், நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் சொல்லிட்டு காவேரின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாக்கு வந்து பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு நேராக வராரு ரூமுக்கு. எங்கே காவேரி ஆளை காணோம், இப்போயும் ரூமில் தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா காவேரி எங்கே தாத்தான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னப்பா நீ இப்படி சொல்கிற, காவேரி எங்கன்னு உனக்கு தானேப்பா தெரியும், உன்கிட்ட தான் நான் கேட்கணும், நீ என்கிட்ட கேட்குற, பின்ன நீ காவேரியை கண்டுக்கினா தானே எப்போ பார்த்தாலும் வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்க, அப்போ காவேரி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, தாத்தா ஏன் தாத்தா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, காவேரி வந்து நான் கண்டுக்கிறதுக்கு என்ன தாத்தா இருக்குது, வெண்ணிலாவுக்கு தான் உடம்பு சரியில்லை தாத்தா, அதனால தான் அவளை நான் பார்த்துக்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை தாத்தா. காவேரி எப்பவும் போல இங்கே தான் இருப்பா, அதனால தான் அந்த பொண்ணு காலையிலேருந்தே காணும்ப்பா, எங்கே போனாலே தெரியல, எனக்கே ஒன்றும் புரியலப்பா. சரி உனக்கு தெரியும், உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பான்னு நினச்சேன். இல்லை தாத்தா, ஏன் விஜய், உங்ககிட்ட நான் சொன்னேன்ல காவேரி கிட்ட பேசு, மனம் விட்டு எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணுங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு, நீ பேசினியா இல்லையா அப்படின்றாரு. இல்லை தாத்தா நான் எதுவும் பேசலை. ஏன் விஜய் இப்படி பண்ணுற, நான் அப்போவே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட பேசுன்னு சொல்லிட்டு, இன்னும்மா பேசாமல் இருக்க. இல்லை தாத்தா பேசணுன்னு தான் வருவேன், ஆனால் சந்தர்ப்பமே கிடைக்கல. சரிங்க தாத்தா இன்றைக்கி நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க தாத்தா நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக. அந்த டைமில் ஒரு லெட்டர் இருக்குது, அதை எடுத்து படிக்கிறாரு. பார்த்தா காவேரி எழுதியிருக்காங்க. அழுது துடிக்கிறாரு. தாங்கிக்கவே முடியல விஜயால். என்ன காவேரி இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கா, அவள் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டாளா, அப்போது அவள் வேணாம் நான் முடிவு பண்ண நினச்சிக்கிட்டாளா, ஐயோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேடி, நான் ஒன்று தாண்டி விரும்புகிறேன், ஏன்டி இப்படி பண்ணேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அவளால் தாங்கிக்க முடியல. நினச்சி பார்க்குறாரு. காவேரி எங்கிட்ட பேச வந்திருக்கா, நான் தான் அவளை அவாய்ட் பண்ண நினச்சிக்கிட்டா, தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, இப்போ காவேரி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதறி அழறாரு. உடனே ஓடி வந்து வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு. தாத்தா வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, படித்து விஜய் விஷயத்தில் காவேரி வந்து மனசு உடஞ்சிருக்காடா, நீ பேசுடான்னு சொன்னல அப்படின்னோடனே, தாத்தா இப்போ என்ன தாத்தா பண்ணுறது, காவேரி எங்கே போனான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா அப்படின்னோடனே, சரி பயப்படாத விஜய் தேடலாம், நீ முதல்ல காவேரி தேடி போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு.